வணக்கம் நண்பர்களே. சின்ன மருமகள் சீரியல்ல இன்னைக்கு என்ன ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது தெரியுமா? அதை பார்த்தா நீங்களே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஏன்னா இன்னைக்கு எபிசோட் முழுக்க ஒரே சஸ்பென்ஸ், பரபரப்பு, கண்ணீர், கோபம்னு எல்லா உணர்ச்சிகளும் கலந்து கட்டி அடிச்சிருக்கு. முக்கியமா தமிழ் மற்றும் சேதுபதியோட வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பெரிய பயத்தை இந்த எபிசோட் நமக்கு கொடுத்திருக்கு. எந்த இடத்திலையும் கதையை சுருக்காம இன்னைக்கு நடந்த ஒவ்வொரு காட்சியையும் நான் உங்களுக்கு ரொம்ப விரிவா விளக்கமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. கதையின் ஆரம்பத்திலேயே ஒரு ஹோட்டல் அறையில மலர் அக்கா ரொம்ப அவசரமாக தன்னோட துணிகளை எல்லாம் ஒரு பையில எடுத்து வைத்துக்கொண்டு ஊருக்கு கிளம்புவதற்காக தயாராகி கொண்டு இருக்காங்க. அப்போ அவங்க கணவர் உள்ளே வருகிறார். அவரை பார்த்ததும் மலர் அக்கா, வாங்க, நாம சீக்கிரமா கிளம்பி ஊருக்கு போகலாம் என்று ரொம்ப பதட்டமாக சொல்கிறார்கள். ஆனால் அவங்க கணவர், மலர், கொஞ்சம் பொறுமையாக இரு, நாம இன்னைக்கு நம்ம ஊருக்கு போறது கிடையாது என்று சொல்கிறார். இதை கேட்டதும் மலர் அக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிறது. என்ன சொல்றீங்க, நாம இன்னைக்கு ஊருக்கு போகலையா என்று கேட்கிறாள். அதற்கு அவர், ஆமாம், இன்னைக்கு புதிதாக வந்த எம்எல்ஏ ஒரு பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த அரசியல் கூட்டத்தில் மாப்பிள்ளை சேதுபதி கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டாரு. அதனால 2 நாட்கள் கழித்து தான் நாம எல்லாரும் மொத்தமாக ஊருக்கு போக முடியும் என்று மாப்பிள்ளை முடிவெடுத்து விட்டார் என்று சொல்கிறார். இதை கேட்டதும் மலர் அக்காவுக்கு ரொம்ப கோபமும் பயமும் வருகிறது. ஏங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்கு பஞ்சாயத்தில் மீனாட்சி பாப்பாவை கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் என்று ஊர் பெரியவங்க கிட்ட நாம வாக்கு கொடுத்து இருக்கோம். இப்போ நாம போகலனா அவங்க என்ன நினைப்பாங்க என்று கேட்கிறாள். அதற்கு அவர், நீ கவலைப்படாத மலர், இது குறித்து நம்ம ஊர் மக்களுக்கும் தமிழ் வீட்டுக்கும் மாமா மூலம் தகவல் சொல்லிவிடலாம். அவங்க அதை பார்த்துப்பாங்க. நீ எதுவும் கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறார். ஆனால் மலர் அக்கா முகத்தில் ஒரு பெரிய பயம் அப்படியே இருக்கிறது. அடுத்த காட்சியில் சேதுபதியும் தமிழும் தங்களது அறையில் இருக்கிறார்கள். கட்டிலில் குழந்தை மீனாட்சி படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது தமிழ் சேதுபதியை பார்த்து, மாமா, உங்க அரசியல் வேலைக்காக நாம இன்னும் 2 நாட்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நாளைக்கு காலையில பாப்பாவை பஞ்சாயத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதனால நீங்க வேணும்னா இங்கே இருங்க பெரிய மாமா. மலர் அக்கா, இவங்களை எல்லாம் ஊருக்கு அனுப்பி வைக்கலாம்ல, அவங்க பாப்பாவை கொண்டு போய் பஞ்சாயத்தில் கொடுத்து விடுவார்கள் என்று ரொம்ப பொறுமையாக கேட்கிறாள். இதை கேட்டதும் சேதுபதிக்கு கோபம் வருகிறது. தமிழின் கூட மீனாட்சி பாப்பா இருக்கிறதுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் வாய்ப்பு இருக்கு. இந்த 2 நாளும் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால அவ கூட என்னால நேரத்தை செலவழிக்கவே முடியல. நான் அவளை விட்டு எப்படி இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே பாப்பாவை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார். அந்த இடத்தில் சேதுபதியின் கண்கள் கலங்கி கண்ணீர் வடிவது பார்ப்பவர்கள் மனதையே உருக வைக்கிறது. ஒரு முரட்டுத்தனமான கோபக்கார மனிதன் ஒரு குழந்தைக்காக இப்படி அழுது துடிப்பதை பார்க்கும் போது தமிழுக்கும் மனம் மிகவும் வலிக்கிறது. சேதுபதி பாப்பாவை கொஞ்சி, நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் என்று உணர்ச்சிவசப்பட்டு பேசுகிறார். தமிழுக்கு நிலைமை புரிகிறது. ஆனால் ஊர் பஞ்சாயத்து என்ன ஆகுமோ என்ற பயம் அவளுக்குள்ளும் இருக்கிறது. அதற்கு அடுத்த நாள் காலையில் பெரியவர் ராஜாங்கம் தனது அறையில் படுக்கையில் படுத்திருக்கிறார். அவர் முகத்தில் ஒரு பெரிய சோர்வு இருக்கிறது. அவர் தொடர்ந்து இருமிக்கொண்டே இருக்கிறார். அப்போது சேதுபதியும் மலர் அக்காவின் கணவரும் உள்ளே வருகிறார்கள். ராஜாங்கம், ஐயா, எனக்கு நேற்றிரவில் இருந்து உடம்பு மிகவும் வலியாக இருக்கிறது. காய்ச்சல் அடிப்பது போலவும் தலை சுற்றுவது போலவும் இருக்கிறது என்று மிகவும் சிரமப்பட்டு சொல்கிறார். உடனே சேதுபதி மோகனா கொடுத்த மாத்திரையை எடுத்து ராஜாங்கம் ஐயாவிடம் கொடுக்கிறார். அவர் அந்த மாத்திரையை போட்டுக்கொண்டு தண்ணீர் குடிக்கிறார். அதன் பிறகு ராஜாங்கம் ஐயா சேதுபதியை பார்த்து, மாப்பிள்ளை, எனக்கு உடம்பு இப்படி இருப்பதால் என்னால் மீட்டிங் வர முடியாது. நீங்க போய் அந்த அரசியல் மீட்டிங்கை கவனிங்க. பஞ்சாயத்து ஆட்களுக்கும் தமிழ் வீட்டுக்கும் நான் போன் செய்து நாம இன்னைக்கு வரலங்கிற தகவலை சொல்லி விடுகிறேன் என்று சொல்கிறார். சேதுபதியும், சரிங்க மாமா, நாங்க பாப்பாவை கூட்டிக்கொண்டு மீட்டிங் கிளம்புறோம், நீங்க போன் பண்ணி சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு வெளியே செல்கிறார். சேதுபதி வெளியே வந்தவுடன் மீனாட்சி பாப்பாவை தொட்டிலோடு
காரில் ஏற்றி கூட்டத்திற்கு கிளம்புகிறார். அதே நேரத்தில் அறையில் இருக்கும் ராஜாங்கம் ஐயா தனது மொபைல் போனை எடுத்து பஞ்சாயத்து ஆட்களுக்கு போன் செய்கிறார். ஆனால் போன் சுவிட்ச் ஆப் என்று வருகிறது. சரி, செல்லப்பாண்டிக்கு போன் செய்வோம் என்று அவருக்கு போன் செய்கிறார். ஆனால் அவர் போனும் போகவில்லை. யாருக்கு போன் செய்தாலும் தகவல் சொல்ல முடியவில்லை. ராஜாங்கம் ஐயாவுக்கு இருமல் அதிகமாகிறது. அவர் நெஞ்சை பிடித்துக்கொண்டு ஐயோ, யாருக்கும் போன் போகவில்லையே, தகவல் சொல்ல முடியவில்லையே என்று மிகவும் பதட்டப்படுகிறார். இப்போது காட்சி நேராக ஊர் பஞ்சாயத்துக்கு மாறுகிறது. ஊர் ஆலமரத்து அடியில் பஞ்சாயத்து பெரியவர்கள் அனைவரும் கூடி இருக்கிறார்கள். தமிழின் அம்மா மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் அங்கே காத்துக்கொண்டிருக்கிறார்கள். மணி 10:45 ஆகிவிடுகிறது. பஞ்சாயத்து பெரியவர்களுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. என்னையா, மணி 10:30க்கு மேல ஆச்சு, இன்னும் அந்த ராஜாங்கமும் அவங்க ஆட்களும் வரல என்று கோபமாக கேட்கிறார்கள். தமிழின் அம்மா ரொம்பவும் பயந்து போய் நிற்கிறார். பெரியவர்கள் அவங்களை பார்த்து, என்னம்மா நீங்க நேத்து பெரிய வார்த்தை எல்லாம் சொன்னீங்க, 10 மணிக்கு கரெக்டா பாப்பாவை கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு. ஆனா அவங்க வரவும் இல்ல, வரலைன்னு ஒரு போன் பண்ணி தகவல் கூட சொல்லல. இவ்வளவு திமிரா அவங்களுக்கு நாங்க என்ன இங்க சும்மா உட்கார்ந்து இருக்கோமா என்று மிகவும் கேவலமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். தமிழின் குடும்பம் அந்த இடத்தில் மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கிறது. ஒருவேளை மறந்து போயிருப்பாங்களோ என்று தமிழின் தரப்பில் சொல்ல பெரியவர்கள் இன்னும் கோபமடைந்து, எப்படி மறக்க முடியும், ஊர் பஞ்சாயத்து கூடி இருக்குன்னு தெரிஞ்சும் வரலன்னா அவங்களுக்கு நம்ம ஊரை பத்தி எந்த மரியாதையும் இல்லை, இப்போவே அவங்களுக்கு போன் போடுங்க என்று சத்தம் போடுகிறார்கள். அதே நேரத்தில் சேதுபதி ஒரு பெரிய அரசியல் மீட்டிங்கில் மைக்கில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகில் பாப்பா தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ் பஞ்சாயத்தில் நடக்கும் பிரச்சனையை பார்த்துவிட்டு பயந்து போய் சேதுபதிக்கு தொடர்ந்து போன் செய்து கொண்டே இருக்கிறாள். சேதுபதியின் மொபைல் டேபிளில் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் மீட்டிங்கில் முக்கியமாக பேசிக் கொண்டிருப்பதால் போனை எடுக்காமல் கட் செய்து விடுகிறார். தமிழ் உடனே வெளியே நிற்கும் மலர் அக்காவின் கணவருக்கு போன் செய்கிறாள். ஆனால் அவரும் அந்த போனை கவனிக்கவில்லை. பஞ்சாயத்தில் அவமானம் தாங்க முடியாமல் தமிழ் ஒரு ஆட்டோவை பிடித்துக்கொண்டு சேதுபதி இருக்கும் அந்த மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு நேராக வந்து இறங்குகிறாள். ஆட்டோவில் இருந்து இறங்கும் போதே தமிழின் முகத்தில் அப்படி ஒரு கோபம் கொழுந்துவிட்டு எரிகிறது. நேராக வெளியே நின்று கொண்டிருக்கும் அந்த மலர் அக்காவின் கணவரிடம் சென்று, அண்ணே என்ன ஆச்சு, ஏன் யாருமே வரல, ஊர்ல பஞ்சாயத்து கூடி இங்க குடும்பத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா, ஒரு போன் பண்ணி தகவல் சொல்ல மாட்டீங்களா என்று ஆவேசமாக சத்தம் போடுகிறாள். அதற்கு அவர், நாங்க ராஜாங்கம் மாமா கிட்ட தகவல் சொல்லிட்டு தான் வந்தோம், அவர் உங்களுக்கு போன் பண்ணலையா என்று கேட்கிறார். தமிழ், எந்த போனும் வரல, ஊர்ல பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க குடும்பத்தை ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கு மீனாட்சி பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க, இது நியாயமா, நான் இப்போவே உள்ளே போய் சேது மாமா கிட்ட இதை பற்றி கேட்க போறேன் என்று கோபமாக சொல்கிறாள். அந்த அண்ணன், உள்ளே பெரிய மீட்டிங் நடக்குது தமிழ், இப்ப நீ உள்ளே போகாத என்று தடுக்கிறார். ஆனால் தமிழ் அதை எதையும் கேட்காமல் கோபமாக உள்ளே செல்ல அடி எடுத்து வைக்கிறாள். இத்தோடு இந்த எபிசோட் மிகவும் விறுவிறுப்பாக முடிகிறது. இந்த எபிசோடில் மிகவும் உணர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், சேதுபதி குழந்தைக்காக கண்ணீர் விட்டு அழுத அந்த காட்சி தான் கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் அளவிற்கு அவர் பாசத்தை காட்டி நடித்திருக்கிறார். அதேபோல ஊர் பஞ்சாயத்தில் தமிழின் குடும்பம் தலைகுனிந்து நின்றபோது தமிழின் கண்களில் தெரிந்த அந்த கோபமும் இயலாமையும் நம்மை மிகவும் பாதிக்க கூடியதாக இருந்தது. இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னவென்றால், ராஜாங்கம் ஐயா போன் செய்த போது யாருக்கும் போன் போகாமல் போனது. தான் அவர் நினைத்து இருந்தால் வேறு யார் மூலமாவது தகவல் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் உடம்பு சரியில்லாத காரணத்தால் அப்படியே விட்டு விட்டார். இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறி ஊர் பஞ்சாயத்து வரை சென்று தமிழின் குடும்பத்தை அவமானப்படுத்தும் அளவிற்கு செல்லும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்த எபிசோட் தமிழ் கோபமாக மீட்டிங் ஹாலுக்குள் நுழைய செல்வதுடன் முடிந்து விட்டது. நாளைக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தால் நிச்சயமாக தமிழ் அந்த மீட்டிங் நடக்கும் இடத்திற்குள் சென்று சேதுபதியிடம் எல்லார் முன்னாடியும் சண்டை போட அதிக வாய்ப்பு இருக்கிறது. சேதுபதிக்கு உண்மையாகவே என்ன நடந்தது என்று தெரியாததால் அவர் அதிர்ச்சி அடைவார்.
மேலும் நாளைக்கு மோகனா என்ன சூழ்ச்சி செய்ய போகிறாள் என்ற ப்ரோமோ வந்திருக்கு. அதாவது மோகனா ஆட்களை அனுப்பி அந்த மீனாட்சி பாப்பாவை தூக்கிக் கொண்டு வர ஒரு திட்டம் போடுகிறாள். 10 மணிக்கு குழந்தையை கொடுக்காததால் நாங்களே குழந்தையை எடுத்து கொள்கிறோம் என்று ஒரு கடிதத்தை வைத்துவிட்டு குழந்தையை கடத்தி செல்வது போல நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வரப்போகிறது. நாளைக்கு சேதுபதியும் தமிழும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.